குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? லீவில் இருக்கீங்க ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்க. ஸோ உங்கள் லீவ்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நெருங்கி வருது, அது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் தான் இருக்குது யாருக்குன்னா 12th ரிசல்ட்டு பார்க்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 9 நாட்கள் தான் இருக்குது 10th ரிசல்ட் வர ஓகேங்களா? 12th மே 6ஆம் தேதி, 10th மே 10ஆம் தேதி திட்டமிட்டபடி ரிசல்ட் ரிலீஸ் ஆகும். ஆனாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது. என்னென்னா இப்போ எலெக்ஷன் வேறு நடந்துச்சு. ஸோ அதுக்காக எலெக்ஷன் டியூட்டிக்காக டீச்சர்ஸ் போனாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு ப்ராசஸ் அது ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு மேலே இது வந்துச்சு. ஸோ இதனால் ரிசல்ட்டு தள்ளி போகுமான்ற டவுட்டு சிலருக்கு இருக்குது. கட்டாயம் தள்ளி போக வாய்ப்பே கிடையாது. திட்டமிட்டபடி பார்த்திங்கன்னா 10th மே 10ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மே 6ஆம் தேதியும் ரிலீஸ் ஆக போகுதுப்பா. 12th மே 6th ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது மே 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 10th ரிலீஸ் ஆக போகுது. இதில் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு தள்ளி போகிற விஷயம் வந்து உண்மை. அது யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் கழித்து ஓகேங்களா, திட்டமிட்ட தேதி இல்லாமல் கொஞ்சம் நாட்கள் கழித்து ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகும். அதாவது சற்று தாமதமாக ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகும். ஆனால் 10th 12th வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி திட்டமிட்ட தேதியில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதில் டவுட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் தோராயமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில சப்ஜெக்ட்டு நீங்கள் எழுதாமல் ஆப்சண்ட் ஆகிருக்கீங்களே. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கான டைம் டேபிளு இது கண்டக்ட் பண்ணுறது ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இல்லை ஜூலை மாதங்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா? ஒன்ஸ் 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதில் ஃபெயிலான மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சென்ட்டான மாணவர்கள், ஆப்சென்டிஸ் மாணவர்கள், இவங்க 2 டைப்பில் இருக்கவங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஜூன் மாதமே இல்லை ஜூலை மாதத்தில் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து எழுதுவீங்க ரீ எக்ஸாம் ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கான இது அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்சென்ட் ஆனவங்களுக்கு அப்புறம் அதாவது சப்போஸ் வந்து பேப்பர் போயிட்டு அவங்களுக்கு என்னென்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்து மறுதேர்வு எப்போன்றது அந்த அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அறிவிச்சிருவாங்க. எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஒன்றும் பயப்படாதீங்க. ஏன்னா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ என்ன பண்ணுறது, அதுக்கு படிக்கணுமாலாம் எதுவும் வேணாம். நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுதியிருந்தால் நல்ல ரிசல்ட்டு தான் வரும். கரெக்ஷன் ரொம்ப லிபரலாக தான் டிக் பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஹாப்பியாக இருங்க. ரிசல்ட் வந்து சேஞ்சஸே கிடையாது. சொன்ன டேட்டில் கம்பல்சரி வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதில் ஆப்சென்ட் ஆனவங்க திரும்ப நீங்கள் எக்ஸாம் எழுதினா அது ஜூன் இல்லை ஜூலை மாதத்தில் நடக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்துடும் பள்ளிக்கல்வித்துறை சைடில் ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. குழப்பிக்காதீங்க. இந்த அப்டேட்டை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா?